வணக்கம் அனைவருக்கும். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சற்று கற்பனையுடன் உங்களுடன் பகிர்கிறேன். பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் லைக் எனக்கு அடுத்த வீடியோவை உருவாக்க உதவியாக இருக்கும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். என் பெயர் கார்த்திக். பொதுவாக கார்த்தி என்று அழைப்பார்கள். படிப்பை முடித்து பல மாதங்கள் வேலை தேடிய பிறகு ஒரு வழியாக வேலை கிடைத்தது. சென்னையில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் தங்கி வேலை செய்ய வேண்டும். வீட்டில் இவை அம்மாவிடம் சொன்னபோது அம்மா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை, வேண்டாம் என்று கூறினார். ஆனால் அப்பா சரி போய் பார்க்கட்டும் என்று அம்மாவை சமாதானப்படுத்தினார். அம்மாவை சம்மதிக்க வைத்து வேலைக்கு செல்ல அனுமதித்தார். நானும் பயணத்திற்கு தயாரானேன். ஆடைகளை பேக் செய்யும்போது அம்மா கார்த்தி என் தோழியிடம் பேசிவிட்டேன். அவன் உன்னை அழைத்துச் செல்ல வருவாள், அவளுடன் தங்கு என்றார். நானும் சரி அம்மா என்று சொல்லி சென்னைக்கு கிளம்பினேன். பேருந்திலிருந்து இறங்கி அனிதா ஆண்டிக்கு அழைத்தபோது அவர் என் தோளில் கை வைத்தார். முதல் பார்வையிலேயே அவர் அழகில் மனதை பறிகொடுத்தேன். அவர் என் முன் ஒரு கவர்ச்சிகரமான அருவியாக தோன்றினார். என்ன கார்த்தி இப்படி பார்க்கிறாய்? நான்தான் அனிதா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நல்லா இருக்கேன் ஆண்டி என்றேன். சரி, எப்பொழுது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார். 3 நாட்கள் இருக்கு ஆண்டி என்றேன். ஏன் இப்படி ஆச்சரியமாக பார்க்கிறாய் என்று கேட்டார். இல்லை ஆண்டி, இங்கு நிறைய பேர் நவீன உடைகளில் இருக்கிறார்கள். நீங்கள் புடவையில் அழகாக வித்தியாசமாக இருக்கிறீர்கள், அதான் பார்த்தேன் என்றேன். வேலை இல்லாத நேரத்தில் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னார். வா போகலாம் என்று வண்டியில் ஏற சொன்னார். அவரது அழகை ருசித்தபடி வண்டியில் ஏறினேன். வழியில் அவர் என்னுடன் பேசிக் கொண்டு வந்தார். ஆனால் அவரது அழகில் மயங்கி நான் சரியாக பதிலளிக்க முடியாமல் தடுமாறினேன். அனிதாவின் வீட்டுக்கு வந்தோம். வீடு மிகப் பெரியதாக இருந்தது. ஆண்டி, நீங்கள் தனியாக வாரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆமாம் என்றார். உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா என்றேன். திருமணமானது, ஆனால் அவர் இப்போது என்னுடன் இல்லை என்றார். சாரி ஆண்டி என்றேன். பரவாயில்லை, நீ குளித்துவிட்டு வா, பிறகு பேசலாம் என்று சொல்லி என் அறையை காட்டினார். அவரை நினைத்தபடி குளித்து முடித்து வெளியே வந்தேன். அனிதா, என்ன கார்த்தி, நல்லா குளித்தாயா என்று கேட்டார். ஆமாம் ஆண்டி, நல்லா குளித்தேன் என்றேன். ஆண்டி, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். வயதானாலும் உங்கள் அழகும் நிறமும் இன்னும் மங்காமல் இருக்கிறது என்றேன். அவர் சிரித்து நீ நன்றாக பேசுகிறாய் என்றார். இருவரும் சாப்பிட உட்கார்ந்தோம். நான் அவரை பார்ப்பதை உணர்ந்த அனிதா கண்ணை வைத்து சாப்பிடு, சைடு அடிக்காதே என்றார். நான் சைடு அடிக்கவில்லை ஆண்டி என்றேன். உன் வாயை துடை வடிகிறது என்று சிரித்தார். ஆண்டி, என்னை இப்படி கிண்டல் செய்யாதீங்க. ஆமாம், லேசா பார்த்தேன் என்றேன். இப்படி ஒரு அழகு தேவதை முன்னால் வந்தால் பார்க்கதானே தோணும் என்று சொன்னேன். அனிதா சிரித்து என் பதில்களை ரசித்தார். டே கார்த்தி, நீ நல்லாவே சமாளிக்கிறாய் என்றார். சாப்பிட்டு முடித்து பிறகு நகரத்தை சுற்றி பார்க்க கிளம்பினோம். அவர் என்னை ஒரு பெரிய மாலுக்கு அழைத்துச் சென்றார். நான் அவருக்கு ஒரு அழகான பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தேன். எதுக்கு இது? வேண்டாம் என்றார். இந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கதான் ஆண்டி. வாங்கிக்கோ, சூப்பராக இருக்கும் என்றேன். அவர் மறுக்காமல் சரி என்று வாங்கிக் கொண்டார். அவர் விரும்பிய பொருட்களையும் நான் வாங்கி கொடுத்தேன். இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட நின்றபோது அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். கார்த்தி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வாயா என்று கேட்டார். என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டி என்றேன். சரி, வீட்டுக்கு போகலாம் என்றார். வீட்டுக்கு வந்ததும் அவர் என்னை சோபாவில் உட்கார சொன்னார். நான் வாங்கி கொடுத்த புடவையை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றார். சிறிது நேரத்தில் வெளியே வந்து கதவு ஓரமாக சாய்ந்து நின்றார். அவரை பார்த்ததும் என் ஆசையை அடக்க முடியவில்லை.
நான் எழுந்து அவர் அருகில் சென்றேன். பிறகு நாங்கள் எங்கள் விளையாட்டை ஆரம்பித்தோம். அதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நான் என் சாவியை அவர் பூட்டில் வைத்து திறக்க முயற்சியின் ஆனால் முதலில் திறக்க முடியவில்லை. பிறகு இன்னும் வேகமாக முயன்று இந்த முறை பூட்டு திறந்தது. சிறிது நேரத்தில் எனக்கு தண்ணீர் வந்தது. அதை அவர் வாசலில் தெளித்தேன். பல ஆண்டுகளாக துருப்பிடித்திருந்த அவர் பூட்டை என் சாவியால் திறந்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தினேன். பிறகு அவர் மெல்ல எழுந்து சோர்ந்து உட்கார்ந்தார். நான் அவர் மடியில் படுத்து மீண்டும் அடுத்த விளையாட்டுக்கு தயாரானேன். அப்போது அவர் போடா கள்ளப்பயலே என்று வெட்கப்பட்டு சொன்னார். நானும் விடாமல் அன்று முழுவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தேன். பிறகு நான் வேலைக்கு சென்று வெளியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கினேன். நேரம் கிடைக்கும்போது அனிதாவின் வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.